செய்தி வாசிப்பாளர் அப்படி சொல்லும்போது இவங்க எப்படி செய்தி வாசிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறவங்களுக்கும் தோணும். சோ இப்ப பாருங்க, அந்த எந்தெந்த இடத்துல நம்ம எந்தெந்த உச்சரிப்புக்கு எப்படி ஒலி கொடுக்குறோம், எங்க ஏற்ற இறக்கங்கள் கொடுக்குறோம், அந்த முடிக்கும் போது அந்த ஸ்டோரி எப்படி ஒரு அந்த கண்டென்ட் எப்படி நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்தா தெரியும். பிரான்ஸ் அதிபராக இமானுவேல் மேக்ரன் மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்நாட்டில் பொறுப்பில் உள்ள அதிபர் மீண்டும் தேர்வு செய்யப்படுவது அரிது என்பதால் மேக்ரானின் வெற்றி பலரையும் கவனிக்க வைத்தது. இப்ப ஸ்போர்ட்ஸ் நியூஸ்னா அதை எப்படி கொடுக்குறோம், வானிலைனா அதை எப்படி கொடுக்குறோம், ஒரு முக்கிய செய்தினா அதை எப்படி கொடுக்குறோம், இரங்கல் செய்தினா அதை எப்படி நம்ம படிக்கணும், இல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா தங்கப்பதக்கம் இத்தனை வாங்கியிருக்குன்னா அப்ப அதை எப்படி நம்ம கொடுக்கணுங்கிற அந்த கண்டென்ட் நமக்கு புரிஞ்சாதான் நம்ம ஆடியன்ஸுக்கு அதை கடத்த முடியும். சும்மா அப்படியே பிளைனா படிச்சுட்டு போக முடியாது. இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். எப்படின்னா, இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்டில் இந்திய அணி த்ரில் வெற்றி, முகமது சிராஜ் கலக்கல், தொடர் சமனில் முடிந்தது. இது செய்தி. இதை இப்ப நீங்க எத்தனை விதமா படிக்க முடியும்? அப்ப சாதாரணமா அப்படி இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்டில் இந்திய அணி த்ரில் வெற்றி, முகமது சிராஜ் கலக்கல், தொடர் சமனில் முடிந்தது. வெறும் இப்படி மட்டும் படிக்கலாம். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்டில் இந்திய அணி த்ரில் வெற்றி, முகமது சிராஜ் கலக்கல், தொடர் சமனில் முடிந்தது. இப்படி நம்ம படிப்போம். அப்போ ஒரு ஒரு செய்தியையும் நம்ம கொடுக்கும்போது இதே இப்போ ஒரு இரங்கல் செய்தி எப்படி படிக்கிறோம்னா அந்த சோகம், அதுக்காக நம்ம சோகமா அழுதுட்டு நம்ம படிக்க முடியாது ஒரு செய்தியை. ஆனா பாக்குற அனுச்சோம் அச்சுச்சோ அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா, ஒரு கதையை படிக்கும்போது இப்போ ஓவென்று அலறினால் அப்படின்னு நம்ம படிக்க முடியும். ஆனா கதையில விமான விபத்தில் இத்தனை பேர் பலியாகி உள்ளனர் அப்படின்னு நம்ம அந்த டோன் அந்த இடத்துல இறங்கணும்.